வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய தொடர்பில் ஜனாதிபதியிடம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த இலங்கை பழங்குடியின தலைவர். சுமார் 40,000 பட்டதாரிகள் இனமும் வேலை வாய்ப்பின்றி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று விசேட உரை. சமூக ஊடகங்களில் ஜனாதிபதி மற்றும் அவரது அரசாங்கத்தை குறிவைத்து கடந்த சில நாட்களாக பரவி வரும் அவதூறு பிரச்சாரத்தை எதிரொலித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை. தேசிய இளைஞர் மன்றத்திலிருந்து பல மில்லியன் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரத்திற்கு செலவிடப்பட்டதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டங்களை 3 மாதங்களில் அமுல்படுத்துவதாக கூறிய பிரதமர் ஹரணி அமரசூரிய 6 மாதங்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இலங்கை பழங்குடியின தலைவர் ஊருவருகே வன்னியல் எத்தோத் குற்றம் சாட்டியுள்ளார். உலக பழங்குடியினர் தினத்தினை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை தம்பான் பழங்குடியின அருங்காட்சியக வளாகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றிருந்த தேசிய வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஜனாதிபதியின் முன்னிலையிலேயே இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், முந்தைய அரசாங்கங்களின் காலத்தில் பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சட்டங்களில் திருத்தம் செய்யவும் புதிய சட்டமூலத்தை உருவாக்கவும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் எவரும் அதற்காக முன்வரவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் இது தொடர்பான ஒரு சட்டமூலம் தயாரிக்கப்பட்டு சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அது செயல்படப்படவில்லை. அந்த நேரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பழங்குடியினரின் உரிமைகள் தொடர்ந்து 3 மாதங்களில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். ஆனால் இப்போது 6 மாதங்கள் கடந்தும் எந்த நகர்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடமாகியுள்ள போதிலும் சுமார் 40,000 பட்டதாரிகள் இன்னமும் வேலை வாய்ப்புகளின்றி உள்ளதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் விசேட உரை ஒன்றின் மூலம் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தேர்தல் காலத்திலான கொள்கை அறிக்கையில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த உறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. பட்டதாரிகளை தமது தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி வாக்குகளை அதிகரித்து வெற்றி பெற்றாலும் ஆளும் கட்சியினர் தற்போது பட்டதாரிகள் விடயத்தில் சரியான கவனம் செலுத்தவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் நெருக்கடியால் அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்காதிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார். பட்டதாரிகள் நாட்டின் மிக முக்கிய வளங்கள் என்பதால் அவர்களுக்கு உலகத்தரமான பயிற்சி மற்றும் தொழில்முறை வாய்ப்புகளை அளித்து பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பத்ரமுலை பெலவெத்த பகுதியில் தொழில் கோரும் பட்டதாரிகளால் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் பெலவத்தையில் அமைந்துள்ள ஆளும் கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு செல்லும் வீதியை மறுத்தவாறு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நீண்ட காலமாகியும் உரிய தொழில் கிடைக்காமல் இருக்கும் பல பட்டதாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றனர். இதன் காரணமாக குறித்த பகுதியில் பதட்டம் ஏற்பட்டிருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சமூக ஊடகங்களில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் அவரது அரசாங்கத்தை குறிவைத்து கடந்த சில நாட்களாக பரவி வரும் அவதூறு பிரச்சாரத்தை எதிரொலித்து குற்றப்புலனாய்வுத்துறை விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த பிரச்சாரத்தின் பின்னணியில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வலைத்தளம் மற்றும் யூடியூப் சேனல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு சிஐடி குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த அவரோது நடவடிக்கைகளில் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க ஆதரவாளர்களின் பெயர்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பில் சிஐடிக்கு உத்தியோகபூர்வ முறைப்பாடும் கிடைத்துள்ளது. இந்த பிரச்சாரம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் அவரது அமைச்சரவை அமைச்சர்களின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவிக்கையில், நெல் கொள்வனவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தற்போது விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. நெல் களஞ்சி சாலைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நெல்லை விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் நெல்லுக்கு உரிய விலை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் போராட்டம் நடத்த தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மொனரா கலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பெரும்போக்கு காலத்தில் விவசாயிகளின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்றும் உறுதி வழங்கியிருந்தார். இதேவேளை காலி மாவட்டத்தில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான லவங்கப்பட்டை பதப்படுத்தும் மையங்களுக்கு 2.1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கருவா பொருட்களின் தரத்தையும் விளைச்சலையும் மேம்படுத்தும் நோக்கிலே இந்த வழங்கப்பட்ட நிதி அறுவடைக்கு பின்னர் லவங்கப்பட்டை உற்பத்திகளின் தொழில்நுட்ப செயல்முறையை நெறிப்படுத்துவதற்கும் பெறுமதி கூடிய பொருட்களை ஊக்குவிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். அதன்படி 6 சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான லவங்கப்பட்டை பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் 2 லவங்கப்பட்டை இலை எண்ணெய் எடுக்கும் நிலையத்தை நிறுவுவதற்கு 1.6 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் லவங்கப்பட்டை உலர்த்தும் இயந்திரமும் இதன் கீழ் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய இளைஞர் மன்றத்திலிருந்து பல மில்லியன் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளதாக தெரிவித்திருந்தார்.
அவரது கூற்றுப்படி முந்தைய அரசாங்கங்கள் தேசிய இளைஞர் மன்றம் மற்றும் இளைஞர் கழகங்களை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி இருந்தன. அதன்படி கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதியின் பிரச்சாரத்துடன் இணைந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் 536 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதோடு கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் 68 மில்லியன் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது. மேலும் 2024 ஆண்டில் இலங்கை இளைஞர் சங்கங்களின் சம்மேளன செயலாளராக இருந்த தரிந்து நவீன் பாலித்தர் வங்கி பண்டாரவால் கலகதரவில் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் சம்மேளன நிதி அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு மாற்றப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் தற்போது 12,000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இளைஞர் சங்கங்களை நிறுவி மாவட்ட மாநாடுகளை நடத்தியுள்ளதோடு வரும் 12ஆம் தேதி தேசிய இளைஞர் மாநாட்டை நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைமைக்காக முயலும் ரணில் விக்ரமசிங்கே சில அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறார் என்றும் பிரதியமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின்கோபுர திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு வடக்கு கிழக்கு பிரதேச அரசியல் பிரதிநிதிகளை இணைந்து செயல்படுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். எமது நிலம் எமக்கு வேண்டும் என்ற துணிப்பொருளில் வரும் 14ஆம் தேதியன்று வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மன்னார் பசார் பகுதியில் இந்த போராட்டம் நடைபெற உள்ளதாக இன்று காலை மன்னாரில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் அறிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் தற்போது முன்னெடுக்கப்படும் 2ஆம் கட்ட காற்றாலை கோபுர அமைப்பு மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களுக்கு எதிராக இந்த போராட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் அனைவரும் கட்சி பேதங்களை மறந்து மக்களின் நலனுக்காக இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்படும் என்று பிரித்தானியா மற்றும் கனடா அறிவித்துள்ளன. ஆனால் இந்த தீர்மானம் முந்தைய தீர்மானங்களை விட மென்மையானதாக இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கத்திற்கு வாய்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் முந்தைய தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா தற்போது ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகியுள்ளதனால் இலங்கை தொடர்பான புதிய மைய குழுவின் அடிப்படையில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. முந்தைய மைய குழுவில் பிரித்தானியா, அமெரிக்கா, கனடாவுடன் இணைந்திருந்த மலாவி, மொன்டினீக்ரோ, வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் இருக்கலாம் என்று இலங்கை அரசாங்கம் கருதுகின்றது. இதற்கிடையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு வந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் 60வது அமர்வில் இலங்கை மனித உரிமைகள் நிலைமை குறித்து தனது அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். வரைவு திட்டத்தின்படி இந்த அறிக்கை அமர்வு தொடங்கும் நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி முன்வைக்கப்படும். ஆணையாளர் டர்க் தனது இலங்கை பயணத்தின் போது செம்மணி புதைகுழியை பார்வையிட்டிருந்ததால் அந்த புதைகுழி அவரது அறிக்கையில் இடம்பெறும் என்றும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சியேற்று ஒரு வருடம் நிறைவடைய உள்ள நிலையில் இளைஞர்கள் மத்தியில் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் ஆதரவு குறித்து ஒரு ரகசிய கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பு மேற்கத்திய ராஜதந்திர குழுவினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் நாட்டின் முக்கிய வாக்காளர் பிரிவான 18 தொடக்கம் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பிரபலத்தையும் அவரது அளவினையும் மதிப்பீடு செய்துள்ளனர். கணக்கெடுப்பு முடிவுகளின்படி இளம் வாக்காளர்களிடையே ஜனாதிபதிக்கு 72% ஆதரவு இருப்பது வெளிப்பட்டுள்ளது. இந்த ஆதரவு வரும் தேர்தல் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ஜனாதிபதியின் ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாடு, வரவு செலவு திட்ட கட்டுப்பாடு, இன நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் கொள்கைகள் போன்ற அம்சங்களின் அடிப்படையிலும் மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 18 தொடக்கம் 35 வயது மக்கள் தொகை வீதம் தேசிய மக்கள் சக்தி வெற்றிக்கான முக்கிய காரணமாக இருந்தது என்று முந்தைய ஆய்வாளர்களின் கருத்து கணிப்பை இந்த கணக்கெடுப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாவட்டங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் இளம் வாக்காளர்கள் அரசாங்க நியமனங்களில் உறவினர்களுக்கு சலுகை வழங்குவதை நீக்குதல், குறைந்த செலவில் நாட்டை நடத்துதல், ஊழல் எதிர்ப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல், இன நல்லிணக்கத்தை பேணுதல் ஆகிய காரணங்களுக்காக ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியிலிருந்து நீக்கப்பட்டு பிரதமராக விமல் ரத்நாயக்க நியமிக்கப்படுவதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். இது தொடர்பாக கட்சி தலைமையகத்தில் இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்படி தகவலை பகிர்ந்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அவைத் தலைவர் விமல் ரத்நாயக்க மே மாதம் முதலில் அமைச்சரவையில் மாற்றம் நடைபெறும் என்றும் நான் அதை என் யூடியூப் சேனலிலும் தெரிவித்திருந்தேன். ஹரணியை நீக்குவதற்கான விவகாரத்தில் உட்கட்சி கூட்டத்தில் ஜனாதிபதி 6 காரணங்களை சுட்டிக்காட்டி அவரை நீக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். அரசாங்க வாக்கு வங்கியின் பெரும்பாலான பகுதியும் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடையதாகும். ஐரோப்பிய தூதரகங்களின் இணைப்பு செயலாளர் பிரதமராவதும் அரசாங்கத்தில் உயர் பதவிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் அவர் மற்றும் அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களின் இணைப்பாளராக இருக்கின்றதாலும் இதை செய்ய முடியாது என்று கூறப்பட்டுள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்தார். இதனால் ஜேவி பின்னர் பிரதமர் ஹரணிக்கு எதிராக செயல்பட முயற்சிப்பதாகவும் அவருக்கு அழுத்தம் உருவாக்கி
பதவியிலிருந்து விலக வைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினர். மேலும் சுப்ரீம் சார்ஜ் சம்பந்தமாக முன்வந்த கருத்துக்களில் அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமரின் கூற்றை பிழையானதாக கூறியதுடன் அதன் ஆரம்பமாக இதை கருதலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.